வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வீடியோவில் ஒரு கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷினை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த கம்பெனி பேர் பார்த்திங்கன்னா இன்கோ. இது அமேசானில் நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இது வந்து 12 வோல்ட்டில் ஃபங்க்ஷன் ஆகிறது. இதில் பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க, ஒரு கார்ட்லெஸ் ட்ரில்லிங் மிஷின் கொடுத்துருக்காங்க, இதோட ஒரு பேட்ரி ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் பிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த பாக்ஸில், வேறு எதுவும் இல்லை. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பேட்டரியில் பார்த்திங்கன்னா இதுலேயே சார்ஜ் போட்டுக்கிற மாதிரி ஆப்ஷன் இருக்குது, ஜாக் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நம்ம இந்த சார்ஜரை இதை கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ளக்கில் கனெக்ட் பண்ணோம்னா, இப்போ ப்ளக்கில் நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். கனெக்ட் பண்ணோன்னே இந்த சார்ஜரில் இதில் ரெட் லைட் எரியுது. இது வந்து சார்ஜர் சிம்பிள். இது பேட்ரி வந்து ஃபுல் ஆயிடுச்சுன்னா இதில் பச்சை லைட் எரியும். இந்த மாதிரி இதில் சார்ஜு நம்ம போட்டுக்கலாம். அடுத்து இந்த மிஷினில் இந்த பேட்டரியை கனெக்ட் பண்ணுறதுக்கு இந்த பொசிஷனில் வச்சு இந்த காடியில் வந்து இது உட்கார்ற மாதிரி இதில் ப்ரெஸ் பண்ணிடணும். அவ்வளோதான். இப்போ மாட்டியாச்சு. இதுலேயே ஃபார்வேர்டு ரிவர்ஸ் 2 ஆப்ஷன் இருக்குது. இது ஃபார்வர்ட், இது ரிவேர்ஸ், அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ட்ரில் பிட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இது மாதிரி ஸ்க்ரூ டிரைவர் பிட்டாக இருந்தாலும் சரி, இது மாட்டுறது ரொம்ப ஈஸி. உங்களுக்கு மாட்டி காட்டுறேன் பாருங்கள். இப்போ இந்த ஸ்க்ரூ டிரைவர் பிட்டை நம்ம கரெக்டாக அதில் வச்சுக்கிட்டு இப்படி கையை மட்டும் பிடிச்சிட்டா போதும், அப்படியே டைட் ஏறிக்கணும். டைட் ஏறிடுச்சு, அவ்வளோதான். திருப்பி கழட்டோன்னா இந்த பட்டனை ரிவேர்ஸில் அமைக்கிட்டு திருப்பி அதே மாதிரி கையை அமுக்கிறோம்னா கலந்து தனியாக வந்துடும். ஃபார்வேர்டில் அமைக்கிட்டு டைட் வச்சுக்கிட்டோம்னா நின்றுக்கிறோம். இப்போ எந்த ஒரு ஸ்க்ரூவாக இருந்தாலும் நம்ம டைட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இதுலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் கொடுத்துருக்காங்க பாருங்கள், 1 3 5 7 9 11 அதே மாதிரி 15 வரையும் கொடுத்துருக்காங்க. இந்த நம்பர் எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்க்ரூவை டைட் வைக்கிறோம்னா அந்த ஸ்க்ரூவுக்கு வந்து எவ்வளோ டைட்டு நம்மளுக்கு தேவை அப்படின்னு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இது எதுக்காகனா, இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸு நம்ம ஸ்பீக்கர் மாட்டுறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரூவுக்கு வந்து இவ்வளோ டைட்டு தான் நம்ம ஏற்றணும்னு ஒரு கணக்கு இருக்குல்ல. டைட்டு வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், இந்த அளவுக்கு மேலே டைட் ஏற்றணும்னா மரம் ஸ்லிப் ஆயிரும் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு கணிப்பு தெரியும் கையில். அதை வந்து நம்ம இந்த மிஷின்லேயே செட் பண்ணிக்கலாம். இப்போ இதை உதாரணத்துக்கு இதில் நான் 1 வச்சுக்கேன்னா இது கம்மியான டைட்டு. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நான் ஓடும்போது இது பிடிச்சிங்கனாவே அடிக்குது பார்த்தீங்களா. இது என்னன்னா இந்த டைட்டுக்கு மேலே இது வந்து அதனால் சுற்றாது, டக்குன்னு வந்து அந்த ஸ்க்ரூவை வந்து அதுக்கு மேலே டைட் பண்ணாது, நம்ம தேவையான அளவுக்கு டைட்டு ஏறிக்கிறோம். இப்போ இதே இது நம்ம ஒவ்வொன்றா அட்ஜஸ்ட் பண்ண இந்த டைட் வந்து கூடும்போது பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பிடிச்சா கூட வந்து நின்றுச்சு பார்த்தீங்களா. இப்போ நிற்கல பாருங்க, போய்கிட்டே இருக்குவாங்க. அப்போ ஒரு இடத்துக்கு வந்து நம்ம ஃபுல் டைட் ஏற்ற வேண்டியிருக்கு அப்படின்னாவே இதை வந்து நம்ம கூட்டிக்கணும். இந்த நம்பரை கூட்ட பார்த்தீங்கன்னா டைட் வந்து ஃபுல்லாக ஏறும் அந்த ஸ்க்ரூ. அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூவை உங்களுக்கு டைட் வச்சு காட்டுற மாதிரிங்க. வேறு ஒரு ஸ்க்ரூ இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து 1ஆம் நம்பரில் வச்சுக்கலாம். இப்படி வச்சு இப்போ டைட் ஏற்றுறோம் பார்த்தீங்களா. இப்போ நம்ம கம்மியாக வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதுக்கு மேலே டைட்டு ஏறலை. அப்போ என்ன செய்யணும்னா இதை பாயிண்ட் கூட்டிக்கலாம், ஒரு 5 வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ அதுக்கு மேலே டைட் ஏறலை அப்படிங்கும்போது இன்னும் கொஞ்சம் கூட்டிக்கலாம். பார்த்தீங்களா, ஃபுல்லாக ஏறிடுச்சு. இப்போ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு எந்த வேலை நம்ம பார்க்குறதா இருந்தாலும் அந்த வுட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம டைட்டு எந்த அளவுக்கு வேணுமோ நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் இந்த நம்பர். இல்லை நம்பர் கூட்ட டைட் வந்து ஃபுல்லாக ஏறும். இப்போ அதே மாதிரி இந்த ஸ்க்ரூவை நம்ம கழட்டலாம். இதுக்கு ரிவர்ஸ் பட்டன் அமைக்கிட்டு அவ்வளோதான். கார்ட்லெஸ் ஸ்க்ரூ டிரைவர் இது ட்ரில்லிங் மிஷினாகவும் பயன்படுத்தலாம். இந்த மாதிரி இதை யூஸ் பண்ணுறதுக்காக நம்ம இதை வாங்கியிருக்கேன். இதை புதுசாக நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு உதவும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.